ஜாய்ஃபுல் யோகா சேனல் பார்வையாளர்கள் நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு வணக்கம். இந்த சேனல்ல நிறைய நமக்கு பயிற்சிகள் சொல்லிக் கொடுத்துருவோம், செஞ்சு பயன்பெற்று வரீங்க. அந்த வரிசையில் அடுத்தது ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி பார்க்கலாம். நம்ம நுரையீரல் தன்மை அதிகரிக்கக்கூடிய லங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகக்கூடிய, அதாவது நுரையீரலுக்குள்ள நல்ல காற்று உள்ள போக அசுற்ற காற்று வெளியே எடுக்கப்பட இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு பயிற்சி. ஸோ ரெகுலராக செஞ்சுட்டு வந்தால் நம்ம லங் ரொம்ப சேஃபாக இருக்கும். அது சம்பந்தம் அதை விட மூச்சு சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், மூச்சில் ஏதாவது தடைப்பட்டாலும் இது ப்ராக்டிஸ் பண்ண எல்லாம் சரியாகும். ஸோ இந்த ஆஸ்மா வீசிங் உள்ளவங்க எல்லாம் கூட இதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கும் ரொம்ப நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். ஸோ இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எப்போதும் போல இடதுகையில் உங்களுடைய உள்ளங்கையில இனிஷியல் உங்க பேரோட ஆரம்ப எழுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த பயிற்சி தொடங்கணும். எப்போதும் போல ஒரு 10 சாதாரண மூச்சு எழுத்து வெளியில விட்டு இந்த பயிற்சியை தொடங்கணும். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த 2 ஆள்காட்டி விரலும் இப்படி லாக் பண்ணிக்கிங்க. லாக் பண்ணிட்டு இந்த கட்டை விரலும் டச் பண்ணீங்க. பாக்கி 3 விரலும் உள்ளங்கையை டச் பண்ற மாதிரி வச்சுங்க. ரொம்ப சிம்பிள், சரிங்களா? ஆள்காட்டி விரலும் லாக் பண்ணிருக்கோம். கட்டை விரல் எஜ்ஜில் டச் பண்ணிருக்கு. பாக்கி 3 விரலும் உள்ளங்கையிலும் மடிக்கப்பட்டிருக்கு, 2 கையிலும். அதை வச்சுட்டு அப்படி உங்களுடைய மார்புக்கு நேரம் அப்படி வச்சுக்கிங்க. வச்சுட்டு கண்கள் மூடியபடி சன்னரக மூச்சு. அது பண்றதுக்கு முன்னாடி எப்போதும் போல உங்களுடைய முன்னோர்கள், உங்களுடைய தாத்தா பாட்டி, தாய் தந்தையர், உங்களுடைய குருமார்கள், உங்களுடைய குலதெய்வத்தில் பிரார்த்தனை பண்ணிட்டு கண்கள் மூடியபடி சன்னரக மூச்சு 10 நிமிஷம் மெதுவாக எடுத்து மெதுவாக பிராக்டிஸ் பண்ணுங்க. காலை ஒரு 10 நிமிஷம், மாலை 10 நிமிஷம் பண்ணுங்க. நீங்க இது மாதிரி தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா மூச்சுக்கு நல்ல பிரீதிங் நல்லா சூப்பரா போயிட்டு வரும். இந்த நான் சொல்ற மாதிரி லங் கெப்பாசிட்டியும் நல்லபடியா அந்த ஆஸ்மா வீசிங் எல்லாத்துக்கும் நல்ல தீர்வா இருக்கும். ஸோ ரெகுலரா பண்ணுங்க. உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.